வேல் பூஜை அப்படின்னு பார்த்தாலே கோவில்கள்ல தான் முன்னெல்லாம் பண்ணி கேள்விப்பட்டிருக்கோம். இப்ப எல்லாருமே வீட்ல ஒரு சின்ன வேல் வச்சு வேல் பூஜை பண்றாங்க. வீட்ல வேல் பூஜை பண்றது நல்லதா? கெட்டதா? சில பேருக்கு பார்த்தீங்கன்னா, வேல் பூஜை பண்ணா நல்லாருக்கும். சில பேருக்கு அப்படியே ஆப்போசிட் ரியாக்ஷன் குடுக்கும். சில பேர் ஏன்னா வந்து எதனால அப்டின்னா, எல்லாருக்குமே அந்த வேல் வந்து ஒர்க் ஆகுமான்னா, கண்டிப்பா ஒர்க் ஆகாது. நீங்க ம். வேல் பூஜை செஞ்ச நெறைய பேர்ல பார்த்தீங்கன்னா, நல்லது நடந்தவங்களும் இருக்காங்க. அப்படியே ரிவர்ஸ்ல கெட்டது நடந்தவங்களும் இருக்காங்க. ஸோ அத எப்படி பண்ணணும்? ஒரு ஒரு வேல் பூஜை அப்டின்னா, அப்பலாம் கோவில்ல தான் அந்த பூஜை பண்றது, இந்த அபிஷேகம் பண்றதெல்லாம் பண்ணாங்க. ஆனா இப்ப வீட்லயே பண்ண ஆரம்பிச்சுட்டாங்க. ஒரு வீடுங்கிறது அது குடும்பம் நடத்துற இடம். நாம அங்க கொண்டு வந்து கடவுள் வச்சோம்னா, நாம அதுக்கு தகுந்த மாரி சுத்தமா இருக்கணும்ல. அது வந்து ஒரு குடும்ப வாழ்க்கையில இருக்கிறவங்க வந்து, எப்படி அத இப்பலாம் பண்றாங்கன்றது தெரியல. பட் என்ன பொறுத்த வரைக்கும் வேல் பூஜை பண்றது தப்பு கிடையாது. ஆனா, அதுக்கு தகுந்த மாரி நாமளும் சுத்தபத்தமா இருக்கணும். அப்படிங்கிறது தான் சிறப்பு. அது மட்டும் இல்லாம நீங்க வேல் பூஜை பண்ணாலும் சரி, இல்ல சூலம் வச்சு நீங்க பூஜை பண்ணாலும் சரி, எந்த பூஜை பண்ணாலும் சரி, அதுல வந்து நீங்க கனி ஒண்ணு வச்சே ஆகணும். ஓகே. ஏன்னா வந்து வேலுங்கிறதே நமக்கு வந்து அதர்மத்தை அழிக்கக்கூடிய ஒரு கருவி. ம். அத நம்ம பூஜை பண்ணும்போது, அதுக்குண்டான பலிகள் நம்ம குடுத்தே ஆகணும். ஓகே. ஸோ நம்ம வந்து அந்த காலத்துல வந்து ரத்த பலி இந்த மாரிலாம் குடுத்துட்டு இருந்தாங்க. நம்ம அந்த மாரிலாம் குடுக்க முடியாது இல்லையா? அதனால தான் நம்ம எலுமிச்சை பழத்த வந்து நம்ம வந்து பலியா குடுக்குறோம். ம். நீங்க எந்த வேல் பூஜை பண்ணாலும் சரி, அதுல வந்து நீங்க நான் சின்ன வேலா வச்சிருக்கேன். அதுல எப்படி கனிய வந்து நான் வந்து வைக்க முடியும் அப்படின்னு கேட்டா, நீங்க 2 அறுத்து அந்த பழத்த புழிஞ்சு விடணும். கண்டிப்பா அத நீங்க பண்ணியே ஆகணும். அப்படி பண்ணல அப்படின்னா, சில விஷயங்கள்லாம் நடக்கும். சில 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 காயங்கள், இந்த மாரி ரத்த பலி இந்த மாரி விஷயங்கள்லாம் நெறைய பேருக்கு நடந்திருக்கு. என்கிட்டயே சொல்லியிருக்காங்க. நான் வேல் பூஜை பண்ணேன். வண்டியில போனேன். கீழ விழுந்துட்டேன் அப்படிலாம் சொல்லியிருக்காங்க. ம். ஸோ அப்ப நான் சொன்னது இதுதான். நீங்க வச்சிருக்கிறது பெரிய விஷயம் கிடையாது. அதுக்கு தகுந்த மாரி பூஜை உங்களால பண்ண முடிஞ்சா நீங்க வச்சு வணங்குங்க. இல்ல நீங்க தப்பு தப்பா பண்ணி மேல மேல நீங்க கர்மாவ ஏத்துக்காதீங்க.